ஒரு மாணவன் பொது தேர்வில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி இல்லை. தலைமை ஆசிரியர் கூப்பிட்டார். நீ எல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர? நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கில்லை. வகுப்புல ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது காதில் பஞ்சு வைத்து அடைத்து கொண்டு உட்கார்ந்து இருப்பாயா என்று திட்டி தீர்த்து டிசியை கிழித்து கொடுத்து அனுப்பிவிடுகிறார். இவன் வீதியில் நடக்கிறான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் இவன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வகுப்புல ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது காதில் என்ன பஞ்சு வைத்து அடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாயா என்ற வார்த்தை ஒளியாக காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. இவன் திடீரென இரு விரல்களையும் காதில் வைத்து பொத்தி இந்த உலகத்தை பார்த்தான். விசித்திரமாக உணர்ந்தான். உண்மையிலேயே பஞ்சு வாங்கி காதில் அடைத்து உலகத்தை பார்த்தான். வித்தியாசமாக உணர்ந்தான். உடனே அதை ஒரு பொருளாக மாற்ற நினைத்து மாற்றினான். அதன் பெயர்தான் ஏர் மஃப். இதை பொருளாக மாற்றி வேலை இரைச்சலாக செய்யும் நபர்களுக்கு, இரைச்சலான இடத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு கொஞ்சம் விற்றான். தொந்தரவின்றி படிக்கும் நபர்கள் கொஞ்சம் வாங்கினார்கள். வியாபாரம் கொஞ்சம் ஓடியது. அப்பொழுது முதலாம் உலகப் போர் அறிவிக்கப்பட்டது. போர் வீரர்கள் அனைவரும் குண்டுகளின் சத்தம் கேட்காமல் இருக்க ஏர் மஃப் அணிய வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டது. அத்திட்டத்தின் மூலமாக மொத்த கான்ட்ராக்டையும் இவனுக்கு வழங்கியது கவர்மெண்ட். அப்பொழுது ஹெல்மெட் வடிவத்தில் ஏர் மஃப் தயாரித்து இவன் தான் கொடுக்கிறான். உலகின் கோடீஸ்வரன் ஆகிறான். அவன் பெயர்தான் செஸ்டர் கிரீன்வுட். தோற்று போன இடத்தில் சிந்தித்தால் கூட போதும், நீ கண்டிப்பாக வெற்றியாளனாய் ஆவாய்.